ஹாய். ஃபங்க்ஷன்ஸில் சப்பாத்தி பரோட்டாவோட பன்னீர் பட்டர் மசாலா பேர் பண்ணியிருப்பாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீரை தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு மிளகாத்தூள் உப்பு சேர்த்து ஜென்டிலாக பிரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ பேனில் பட்டர் தடவிட்டு நம்ம ஊற வச்ச பன்னீரை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மசாலா கோட் ஆகிருக்கனால பன்னீர் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 6 முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் பட்டர் சேர்த்துட்டு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து வதக்கி விடணும். இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். கிரேவி திக்காக வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்குறதுனால அந்த புளிப்பு தன்மையும் பேலன்ஸ் ஆயிரும். அதோட இந்த கிரேவியோட அல்டிமேட் டேஸ்ட்டே அந்த ஸ்வீட்னஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரும் சேர்த்து 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லி தழை தான் சேர்க்குறேன். இது சப்பாத்தி பரோட்டாவோட அல்டிமேட் காம்போ. ட்ரை பண்ணி பாருங்கள்.